श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இன்னைய தினத்துல ஏகாதசி ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயத்துல சொல்லப்படும் விஷயங்கள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்றோம். இப்ப ஏற்கனவே நவ யோகிகள் சொல்ற விஷயத்தை தான் நம்ம சொல்லிட்டு வரோம்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதுல 5வது அத்தியாயத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பத்தி நாம விஸ்தாரமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயமே அவ்வளவு இருக்கு. இந்த 5வது அத்தியாயத்துல பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவாள்லாம் அவ எதை அடைகின்றார், அதே மாதிரி கிருத்த யுகத்துல திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்லச்சு இந்த யுகங்கள்ல பூஜா விதி எப்படி இருக்கு, இப்படி 2 விதமான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு சமாதானம் சொல்லப்படுறது. இப்போ ராஜா கேக்குற, பகவந்தம் ஹரிம் பிராயா ந பஜந்தி ஆத்மவித்தமாக தேஷாம் அசாந்த காமானாம் கானிஷ்டா அவிஜிதாத்மனாம் என்பதாக. இப்போ யாரெல்லாம் நிச்சயமா எம்பெருமான சேவிச்சுண்டு இருக்காளோ அவள் விஷயத்துல திரஜசா பரிபந்தினகான்னு சொல்லி தேவதைகள் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பகவானிடத்துல நிஷ்டையோட பகவத் தியானம் பண்றவாள தேவதைகள் ஒன்றும் பண்ண முடியாது. தேவதைகள் யாருக்கு ஒரு சஞ்சலமான மனசு இருந்துட்டு இதுல பிரயத்னம் பண்ணி பார்ப்போம்னு நினைச்சுட்டு பண்றாளோ அவ விஷயத்துல வேணா தேவதைகள் எதனா பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி சஞ்சலமான மனசு இல்லாமல் பெருமாளையே தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவாள் விஷயத்துல தேவதைகள் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத ஏற்கனவே பார்த்துட்டோம். பெருமாளுடைய அவதார தசையில பெருமாள் எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றேன்றதையும் சொல்ற. ஹம்சஸ்வரூபியோதித்ய ஆத்மயோகம் தத்தா குமார ரிஷபோ பகவான் பிதானஹா அப்படின்னெல்லாம் ஒவ்வொரு அவதாரமும் எடுத்துட்டு ஹம்சமா எடுத்துட்டு ஹம்சஸ்வரூபத்தினால ஆத்ம யோகத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஹயக்ரீவனாக இருந்துட்டு பிரம்மாவுக்கு வேதத்தையே திருப்பி வாங்கி கொடுத்தாரு. இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு சில கேள்வி வருது. லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானுடைய படைப்புகள் தான். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி எம்பெருமானுடைய படைப்புகளாக இருக்கச்சே சிலர் மாத்திரம் ஏன் எம்பெருமானத்துல பக்தி இல்லாதவர்களாகவும் எம்பெருமான தூஷிப்பவர்களாகவும் நல்ல விஷயத்துல ஈடுபாடு இல்லாதவர்களாகவும் இப்படி எல்லாம் ஏன் ஆறா? இது ஒரு பெரிய கேள்விதான். அபஜந்தஷ்ட கீதృశాக காம்பா கதிம் யாஸ்யந்தி. இப்படி பெருமாளை அடையாதவர்கள், பெருமாளுக்கு உண்டான கைங்கரியம் பண்றதுலயோ பகவத் சேவையிலேயோ ருச்சி இல்லாதவர்கள், அவெல்லாம் என்ன கதியை அடைகிறார்கள்? அவள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்துருக்கா? அவளை பத்தி சொல்லணும்னு சொல்ற.
இது தேவையா? இப்ப யார் பெருமாளிடத்துல பக்தியோட இருக்கா, அந்த பக்தியினால பிரயோஜனத்தை அடைகிறவர்களாக என்னென்ன மாதிரி பிரயோஜனத்தை அடையலாம் இதெல்லாம் சொன்னாக்க பரவாயில்ல. அதை விட்டுட்டு இப்ப நமக்கு நல்லத்தை தானே உபதேசிக்கிறதுக்காக வந்த இடம் இது. இந்த யோகிகள் இடத்துல இருந்து சத்விஷயத்தை தான் கிரகிக்கணும். அப்ப அந்த யோகிகள் இடத்துல போய் பகவத் விஷயத்துல பராங்முகமாக இருக்கிறவா, பெருமாளை நினைக்காதவாள இருக்கிறவாளை பத்தி என்னத்துக்காக அது தெரிஞ்சுட்டு அவ எக்கடான கெட்டு போட்டோமே, அவளை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன ஆப்போகுது? ஒரு சாதாரணமா மோட்சத்துக்கு வேணும்னு நினைக்கிறவா அவ அவளை பொறுத்த வரைக்கும் குட்சிம்பரிகின்னு சொல்றது, அதாவது வயத்தை ரொப்பிக்கிறது. அந்த மாதிரி சில காரியங்கள்ல சிற்றின்பங்கள்ல ஈடுபடுபவர்களை பத்தி விசாரப்பட்டு அவளை பத்தி நினைச்சு பிரயோஜனமே இல்லை. அவளை என்னத்துக்கோசரம் அதை பத்தி கேட்கணும்? இது அனுபயுக்தம், தேவையில்லாதது தானேன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா அதுக்கு சமாதானம் சொல்றாரு இந்த இடத்துல. யத்னேன தத் சங்க பரிகராய தஸ்வஸ்னம் இத்தியவதேயம். அவளோட சேர்றதே நமக்கு அனர்த்தம் வந்துடும். அப்ப இவெல்லாம் பெருமாளுக்கு எதிராக நடந்து கொள்றவான்றத நாம அடையாளம் கண்டு அது மூலமாக அவளோட சேராததை தவிர்க்கணும். அவளோட சேர்ந்தவனாக்கா இளகின மனசாக இருக்கிறவளுக்கு விபரீத புத்தி ஏற்பட்டாலும் ஏற்பட்டு போயிடும். ஆகையால அந்த விபரீத புத்தி வராத இருக்கிறதுக்காக இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். யார் யாரெல்லாம் பரிகரிக்க வேண்டணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. வைத்தியத்துல மருந்து கொடுத்தாங்கன்னா இந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றது, எதை சாப்பிட்டா அனுகூலமாகும்ன்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எதெல்லாம் பண்ணா நமக்கு அனர்த்தம் வரும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தவிர்ப்பதற்காக தான் இந்த வஸ்துவை சாப்பிட்டா நமக்கு ஒவ்வாது, ஆகையால இந்த வஸ்துவை சாப்பிட்றத நாம நிறுத்திடணும்னு எப்போ அதுக்காக நாம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி அசத் சங்கம் நமக்கு விபரீத புத்தியை ஏற்படுத்தலாம். அதுக்காக அவளை பத்தி அவ அசத்துக்கள் எப்படி இருப்பா, இல்ல பிரம்ம எல்லாருமே எம்பெருமானுடைய படைப்பாக இருந்தா கூட அந்த பெருமாளிடத்துல பக்தி இல்லாத வாழ்றவ அவ எப்படிப்பட்டவர்களாக இருப்பா, அவளுக்கு என்ன பலன் வரும்ன்றதெல்லாம் பத்தி அவசியம் நாம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி. அந்த கேள்விக்கு சமாதானத்தை சமசர்ன்றவர் சொல்றார். முகபாஹூரு பாதேபியः புருஷஸ்யாஸ்ரமை ஸ்வஹ சத்வாரோ ஜஜ்ஞிரே வர்ணாः குணைர்விப்ராதயः ப்ருதக் ஏஷாம் புருஷம் சாட்சாத் ஆத்மப்ரபவீஸ்வரம் ந பஜந்த்யவஜானந்தி தானாத் பிரஷ்டாः பதந்த்யதः. இங்க பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யः கிருதः ஊரு ததஸ்ய யத்வைஷ்யः பத்யாகும் சூத்ரோ அஜாயத. முகம், பாஹு, ஊரு, பாதம் இவைகள்லேருந்து பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரர்கள் படைக்கப்பட்டனர். எல்லாரும் பெருமாளுடைய திருமணியிலேருந்து வந்தவாதான். அவ எல்லாரிடத்துலயும் 3-4 ஆசிரமமும் இருந்துருக்கு. அந்த ஆசிரமங்களும் பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, பரிவிராஜகம்னு 4 ஆசிரமங்களோட தான் எல்லாருமே படைக்கப்படுகின்றன. எம்பெருமானுடைய சிருஷ்டியில படைக்கப்படுகிறார்கள். அப்படி படைச்சாலும் கூட என்ன பண்றா அப்படின்னா அவளுக்கு அதே சத்துவம், ரஜஸ், தமஸ்ன்ற 3 குணங்களோடையும் இருக்கு. இந்த பிரகிருதியில இருக்கிறவா எல்லாருக்குமே
சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதனுடைய சேர்ப்பு. எல்லாருக்கும் 3 குணமும் இருந்துருக்கு. அதுல விகிதாச்சாரம் அந்த ப்ரொபோர்ஷன்ல தான் வேறுபடும். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறவன் சாத்விகால்னு விவகாரம் பண்றோம். ரஜோகுணம் மேலோங்கி இருக்கிறவாள் ராஜசாலனும், தமோகுணம் மேலோங்கி இருக்கிறவாள் தாமசாலனும் நாம விவகாரம் பண்றோம். ஆகையால எல்லாரும் குணத்திரயத்தால ஆனவர்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா அதுல சில என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏஷாம் புருஷம் சாட்சாத் ஆத்ம பிரபோ ஈஸ்வரன் நபஜந்தி அவஜானந்தி ஸ்தானாத் பிரட்டா பதந்தியதா. இந்த 4 சாதுர்வர்ணிய சதுராசிரமத்தோடு இருந்திருக்கிறவாழ்ல எந்த ஜனங்கள் தன்னுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கிற ஈஸ்வரனான சாட்சாத் சர்வர் எல்லாரையும் நியமனம் பண்றவனாக இருந்திருக்கிற நாராயணனை சில பேர் நபஜந்தி, அவர்கள் அடைவதில்லை. ஏன் அப்படின்னா, அவளை பொறுத்த வரைக்கும் அவஜானந்தி ஸ்தானாத் பிரஷ்டாக பதந்த்யதா. பெருமாளை தேவதாந்தரங்களுக்கு சமமாக நினைக்கிறவா இருந்துருக்கவா. இன்னும் கேட்டா, அதாவது இதுல என்னென்ன அனர்த்தம் வரும்ன்றத பாருங்க. பெருமாளே இல்லைன்னு நினைக்கிறவா சில பேர், அவளுக்கும் ஒரு பெரிய அனர்த்தம் தான் வரப்போறது. ஈஸ்வரன் ஒத்துண்டு அது சாட்சாத் நாராயணன் இல்ல, அந்நியத்திர ஈஸ்வரன் தேவதாந்திரங்களை போய் அவர் தான் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் சொல்லி சொல்றவா சில பேர். இன்னும் சில பேர் என்ன பண்றா அப்படின்னா, அந்த பெருமாளை ஒத்துண்டு எல்லா தேவத்தையும் ஒண்ணுதான்னு சொல்லி பரதேவத்தையாக இருந்திருக்கிற எம்பெருமான மீதி தேவதைகளுக்கு சமானமாக எண்ணுபவர்கள்ன்றவா சில பேர். இன்னும் சில பேர் என்ன பண்றா என்ன கேட்டா, ஒரே தெய்வத்தை தான் 3ஆக, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் 3ஆக ஆகிறார்கள்னு சொல்றா. இன்னும் சில பேர் பிரம்மா விஷ்ணு சிவனை காட்டிலும் மேம்பட்டவராக, இவளை காட்டிலும் மேம்பட்டதா இன்னொரு தேவத்தை இருக்கு, அந்த தேவத்தை தான் பரமாத்மான்னு சொல்றவா. இப்படி எல்லாம் பல பிரகாரமா இருந்துட்டு எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அறியாதவர்களாக அவ இருந்துருக்கா. சரி, தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன அப்படின்னா, எஸ்து நாராயணம் தேவம் சமத்வே நாபமன்யதே சது சேனாவமானேன நரகான் நாதிவர்த்ததி. யாரொருவன் நாராயணனை மீதி தேவதைக்கு சமானமாக நினைக்கிறானோ அவன் நரகத்திலிருந்து மீள்வதே கிடையாது. அவன் நரகத்துல தான் இருந்து போகணுமே தவிர அவனுக்கு சொர்க்க பிராப்தியோ மோட்ச பிராப்தியோ வரவே வராதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அவள்லாம் ஸ்தானத்துல இருந்து அந்த வர்ணாசிரம தர்மத்தில இருந்து நழுவினவர்களாக ஆனதுனால நரகே பதந்தி. ஆகையால எங்கேந்து உண்டானார்களோ அந்த எம்பெருமான அவர்கள் அடைவதில்லை. ஏன்னா அவ கிருத்தக்னா செய்நன்றி கொன்றவர்கள். லோகத்துல சிருஷ்டிக்கெல்லாம் தன்னுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமானையே மறந்துட்டு ஒருத்தர் காரியம் பண்றான்னாக்கா, இதை காட்டிலும் நன்றி மறப்பதுன்றது வேற எதனா உண்டான்னா அவ இப்படி இருந்துட்டு இருப்பான்னு சொல்றா. இல்ல சில பேருக்கு வரைச்சு தூரே ஹரிகதா கேச்சிதி தூரே சாச்சுத கீர்த்தனாக ஸ்திரிய சூத்ராதயைவ தேனு கம்பியா பவாதிருஷாம். பிறப்புனாலேயோ அல்லது வேற சில காரணங்களாலேயோ அவ எம்பெருமானுடைய கதைகளை சிரவணம் பண்றதுக்கோ அல்லது அதுகளை சொல்லுவதற்கோ தகுதியை இழந்தவர்களாக இருந்துட்டான்னாக்க, அப்ப அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னா, பவாதிருஷாம் பாகவதாள்லாம் அவ விஷயத்துல ரொம்ப தயையோட இருக்கணுமா. அந்த பாகவதாளுடைய கிருப்பை இருந்துடுத்துன்னா போறோம்.
அவ எல்லா பாப்பத்திலிருந்தையும் விடுபட்டவர்களாக ஆயிடுறா. திருப்பாணாழ்வாருடைய விற்த்தாந்தம் நமக்கு தெரியும். திருப்பாணாழ்வார் ஒரு பாணர் குலத்திலே வளர்ந்தவர். அவள் அயோனிகா. அவ பாணர் குலத்துல இருக்கவளுக்கு பிறந்தவர் இல்ல, வளர்ந்தவர் அவர். ஆனாலும் தன்னை பாணர் குலத்துல இருக்கிறவனாகவே நினைச்சுக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுகிருத விசேஷத்தினால பகவத் பக்தி ஏற்படுறது. ரங்கநாதனை அந்த காவேரிக்கு அக்கறையில இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். ரங்கநாதனை தியானம் பண்ணிட்டு மெய்மறந்து கீர்த்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பகவத் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். அவளுக்கு பகவத் சேவை அவருக்கு கிடைக்கல. அதாவது பிரத்யட்சமான ரங்கநாதன் சேவை அவருக்கு கிடைக்கல. மானசிகமாக ரங்கநாதனை அனுபவிச்சுட்டு இருக்கார். எப்படி இருந்துருக்கார். இப்படிப்பட்டவர்களுக்கு கா கதிகி, அவளுக்கு என்ன கதி என்ன கேட்டா, அவ ஒன்னும் தப்பு பண்ணல. ஆனா ஏதோ ஒரு கால விசேஷத்துல பண்ணின ஒரு கர்ம விசேஷத்தினால இப்படிப்பட்ட ஒரு நிலை அவளுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அவ விஷயத்துல அவ கணக்கு பாகவதாளிடத்துல பக்தர்களாக இருந்துட்டாள்னாக்க அதுவே போருமா. பவாதிருஷாம் அனுகம்பியாக என்பதனால பாகவதர்களாலே பாகவதானாம் அனுகம்பியாக தயனீயாக பாகவதாளுடைய கிருபைக்கு பாத்திரமானவர்களாக ஆயிட்டாள்னாக்க அவ எல்லா பாப்பத்திலிருந்தும் விடுபடுறா என்பதாக சொல்ற. அங்கேயே எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமானாலும் கூட பாகவதாளுடைய அங்க திருப்பாணாழ்வார் விஷயத்துல அவருக்கு முனிவாகனர்னு பேரு. உலோக சாரங்கமாமணி தோள்தனிலே வந்துன்னு பெருமாளுடைய நியமனம். அந்த லோகசாரங்க முனிய அந்த திருப்பாணாழ்வார தோல்ல சுமந்துண்டு வரும்படியாக பெருமாளுடைய நியமனம். அந்த லோகசாரங்க மாமுனியினுடைய கட்டாட்சத்துக்கு அவர் பாத்திரமான பரம பாகவதரவர். அவருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமான பகவத் கட்டாட்சன்றது அவருக்கு ஏற்படுறது. பகவத் சேவைன்றது ஏற்படுறது. இப்போ இவாளை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில பேர் இருந்துருக்கா ஹரே பிராப்தாக. சில பேர் என்ன பண்றான் அப்படின்னா, திரௌத்தேன வித்யா வாபி முக்கியந்தி ஆம்னாய வாதினகா. வேதாத்தியனம் பண்ணினவா எல்லாருமே பகவத் பாரமார்த்தியம் அவளுக்கு இருந்துருக்கா. வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசிச்சு கூட இன்னைக்கு தேவதாந்திர கோவிலுக்கு போறவா எத்தனையோ பேர் இருக்கா. தேவதாந்திரங்களையே பரதேவத்தையாக நினைக்கிறவளாகவும் இவெல்லாம் இருந்துருக்கா. அவளுடைய அதாவது ஹரிச்சரணங்கள் பெருமாளுடைய திருவடிகளை சேவிப்பதற்கு, பெருமாளுடைய திருவடிகளை தியானம் பண்றதுக்கு, பக்தி யோகம் பண்றதுக்கெல்லாம் தகுதி படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அவ அந்த காரியத்தை பண்ணாமல் முக்கியந்தி அவள மோகத்தை அடைகிறார்கள். ஏன்? நகரிபாதம் பஜந்தி. அந்த பெருமாள் திருவடிகளை அடைகிறத பத்தி அவ சிந்திக்கிறதே கிடையில இல்ல. இதே வேதத்தை அத்தியனம் பண்றது விபரீதத்துக்கு உபயோகப்படுத்துறா. வேதாத்தியனம் பண்றது வேதத்துல சொல்ல எல்லாரும் கேட்கறது இதுதான். எதனா வேத மந்திரத்துல வைத்தியத்துக்கு குணமாறதுக்கு எதனா மந்திரம் இருக்கா? உடம்பு சரியில்லைன்னா இதுக்கு குணமாறதுக்கு மந்திரம் இருந்துட்டு இருக்கா? இல்ல பயம் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆனான்னாக்க அவன் குணமாறதுக்கு எதனா மந்திரம் இருந்துட்டு இருக்கா? நிறைய பணம் வரத்துக்கு எதனா மந்திரம் இருக்கா? எதிரிகள் அழியறதுக்கு எதனா மந்திரம் இருக்கா? கல்வி வரத்துக்கு எதனா மந்திரம் இருக்கா? அதை சொல்லு, நான் ஜெபம் பண்றேன். வேதத்துல இல்லாததே கிடையாது, எல்லாமே வேதத்துல இருந்துட்டு இருக்கு. இப்போ வேதத்துல பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சத்தை அடைவதற்கு உண்டான மந்திரங்கள்லாம் இருக்கு. அதை நீ தெரிஞ்சுட்டு நீ உபாசனம் பண்ணேனாக்க புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற ஒரு நிலை இல்லாமல் உத்திரிட்டமான ஸ்தானத்துக்கு போலாம்ப்பா. அதை பார்க்கலாம் சுவாமி, அதெல்லாம் எனக்கு இப்போ வேண்டாம். இப்ப எனக்கு முன்ன உடம்பு சரியில்லை, எனக்கு வயிற்று வலியா இருக்கு, இந்த வயிற்று வலி போறதுக்கு எதனா மந்திரம் இருந்தா சொல்லும், அதை நான் ஜெபம் பண்றேன்.
என் பையன் பரீட்சையில பாஸ் பண்ணணும், அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு எதனா மந்திரம் இருந்தா சொல்லும், நான் அந்த மந்திரத்தை நான் ஜபிக்கிறேன். இல்லை எனக்கு நிறைய பணம் வரணும், என்னுடைய எதிரிகள் அழியணும், அதுக்கு எதனா மந்திரம் இருந்தா சொல்லும், அந்த மந்திரத்தை சொல்லும். என்னுடைய நிலத்துல பயிர் நன்னா விளையணும், எல்லா இடத்துலயும் மழை பெய்யணும், சுபிட்சமா இருக்கணும், அதனால எனக்கு புகழ் வரணும், என் ராஜ்யத்துல எல்லாம் சுபிட்சமாக இருக்குன்னு அதுக்கு எதனா மந்திரம் இருந்தா சொல்லும், நான் பண்றேன். நான் அதுக்கு உண்டான யாகத்தை பண்றேன். நான் இப்ப இந்த லோகத்தை காட்டிலும் சொர்க்கலோகம் ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சொர்க்கலோக பிராப்திக்கு சாதனமாக எதனா வேதத்துல விஷயம் இருந்தா சொல்லுங்க, அதை நான் பண்றேன். இப்படி வேதத்துல இருக்கிற விஷயங்களை தமது சௌகரியங்களுக்கு ஏற்ப எண்ணி அந்த உபயோகிக்கிறவாள்லாம் இருந்திருக்காள, அவள்லாம் பரமாத்மாவிடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல போயிடுறா. வதந்தி சாட்டுகான் மூடாஹ யயா மாத்யாங்கிரோத்சுகாஹ ரஜசா கோர சங்கல்பாஹ காமுகா அஹிமன்யவஹ தாம்பிகா மானினः பாபாஹ விஹசந்தி அச்சுத பிரியானே வதந்தி தேன்யோன்யமுபாசித ஸ்திரியோ கிருஹேஷு மைதுன்ய சுகேஷு சாசிஷः யஜந்த்ய சிருஷ்டான்ன விதான தட்சிணம் விருத்யை பரங்க்ரந்தி பசூன தத்விதः ஸ்திரியா விபூத்யாபிஜனேன வித்யயா தியாகேன ரூபேண பலேன கர்மணா ஜாதஸ்மயேன அந்ததியः சஹேஸ்வரான் ததோவ மன்யந்தி ஹரே பிரியான் கலாஹ. இவர் கேட்டதுக்கு நேர் பதில். பெரும்பாலும் நினைக்காதவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பது சொல்லி சொல்ற. கர்மண்ய கோவிதாக, இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுவதற்கு உண்டான செயல்கள் பக்தி பிரபத்தின்றது. அந்த விஷயத்துல அவளுக்கு சர்வமான நல்ல ஞானம் தெளிவில்லாதவர்களாக அவ இருப்பார். ஆகையால அந்த கர்மாக்களை பக்தி பிரபத்திகளை அனுஷ்டிப்பதற்கு சாமர்த்தியம் இல்லாதவர்கள் இருக்கா. சரி, சில பேர் தனக்கு தெரியாட்டா கூட தெரிஞ்ச வாழ்ந்த கேட்டுண்டு நல்லதை பண்ணலாம் இல்லையோ, அப்படியும் அவ பண்ண மாட்டா. சீதா பிராட்டி கேக்குற ஒரு இடத்துல ராவணனை பார்த்து கேக்குற வார்த்தை இது. இந்த பிறருடைய, அதாவது ராமனுடைய மனைவி தன்னுடைய வேற ஒருத்தருடைய மனைவி இடத்துல போய் ராவணன் ஆசைப்படுறான, இது நியாயமா? இந்த ஊர்ல நல்லவாள் யாருமே இல்லையா? நல்லவாள் இருந்தாள்னாக்கா அவ ராவணனுக்கு உபதேசம் பண்ணுவாளோ இல்லையோ, ராவணா நீ பண்ற காரியம் சரியில்லை, நீ இப்படி பண்ணாதேன்னு உபதேசம் பண்ணுவாள. இஹதந்தோ நவாசந்தி சதோவான் நானுவர்த்தசே, அப்படி நல்லவாள் இருந்து கூட நீ அவ வார்த்தைய கேட்காத இருக்கியா, என்னன்னு தெரியலையே என்று சீதா பிராட்டி சொல்றாங்க. இப்ப இங்க மூடாளா இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, தனக்கும் நல்ல வழிக்கு போறதுக்கு உண்டான செயல்முறைகள் தெரியாது. சரி, இது தெரியாது போனா போயிட்டு போறது, தனக்கு தெரியாது போனா போட்டோம், பிறரை கேட்டாவது அதை தெரிஞ்சுப்பாளாம் அப்படின்னாக்க பிறரையும் கேட்க மாட்டாளாம். இது முதல் பட்சம். அது ரெண்டாவது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவா, சப்தாக, ஒரு திமிரு. அவ ஒத்தரிடத்துல தலை வணங்க மாட்டாளாம். ராவணன் நனமேயம் கதாஞ்சனான்னு சொல்ல, நான் யாரையும் போய் காலில் விழமாட்டேன்பா, யார் காலையும் யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு சொன்னா சப்தாக அப்படின்னு சொன்னார். ஏன்டா, ஏன் ஒருத்த காலில் விழமாட்டேன் ஒருத்தரை சேவிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவளுடைய மூர்க்கத்தனம் அவ பண்டிதம் மானினாகான்னு சொல்லி அவனுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறவா எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருந்துருக்க. இதனால ஒரு பெரிய அனர்த்தமே வந்துட்டு நான் சமீபத்துல பார்த்தேன். நான் சிராத்த திதி, இதை யாரானா கேட்கலாமோ இல்லையோ, கேட்கல. அந்த சிராத்த திதின்றது இருக்க, அது வேறுபடும். பஞ்சாங்கத்துல இன்னைக்கு பஞ்சமின்னு போட்டிருப்பான். பஞ்சமின்னு போட்டிருந்தோம்னாக்கா அந்த பஞ்சமி 15 நாள் இருக்கலாம், 16 நாள் இருக்கலாம்.
அப்புறமா ஷட்டி வரலாம். இன்னைக்கு ஷட்டி சிராதம் பண்றவன் அந்த அபராஹத்துல மத்தியானம் 18 to 24 நாளைக்குள்ள அந்த திதி என்னைக்கு இருக்கோ அன்னைக்குதான் அந்த ஷட்டி திதி சிராதத்தை பண்ணணும். இது 2 நாளும் சம்பந்தப்பட்டிருக்கலாம். 2 நாள்லயும் சம்பந்தப்பட்டு இருந்துன்னாக்க அப்போ எந்த நாள்ல அந்த அபராஹம்னு சொல்லக்கூடிய 18 நாளிலேருந்து 24 நாளில அந்த திதி அதிகமா இருக்கோ அன்னைக்குதான் சிராத்த திதி. இதை யார பத்தியும் கேட்காத, தனக்கும் பஞ்சாங்கத்துல பாக்குறதுக்கு தெரிஞ்சுக்காத தான் ஒரு நாளை சொல்லி அந்த நாள் தான் சிராத்த திதின்னு சொன்னாக்கா சொல்லி வாத்தியாரெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். கடைசியில பார்த்தா அன்னைக்கு சிராத்த திதி இல்லை. ஏண்டா இன்னைக்கு சிராத்த திதி இல்லை, நேத்தியே பண்ணிருக்கணும் அல்லது நாளைக்கு தான் பண்ணணும் அப்படின்னா நான் வாத்தியாரெல்லாம் சொல்லிட்டேன், போறோம் பரவாயில்ல, எந்த திதி இருக்கோ அதுவே பரவாயில்ல, எந்த நான் இப்படியே நினைச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பண்ணான்னாக்க அந்த சிராத்தம் பிரயோஜனவத்தாகுமா? ஆகாது, அது வீண் தான். அது அந்த மாதிரி இவ பண்டிதம் மானினகா தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறா, பெரியவாளை கேட்கறதும் கிடையாது. இப்படி இருந்துருக்கிறவா இவளுடைய சுவாவம். ஆகையால அது பண்டிதம் மானினா இப்ப இதுக்கு திருஷ்டாந்தம் என்ன? இதனால என்ன பண்ண, வேதத்துல சில வார்த்தைகள்லாம் சொல்லிருக்கு. அக்ஷயம் ஹவை சாதுர்மாஸ்யாஜினஹ சுக்ருதம் பவதி யத்ர ந உஷ்ணம் ந சீதம் ந க்லானிஹி ந வியதாய ந வியாதயஹ. இந்த சாதுர்மாஸ்யம்ன்ற ஒரு யாகம் கர்மா, அதை அனுஷ்டிச்சமானாக்க குறைவில்லாத பலன் வருதுன்னு சொல்லிருக்கு. அதை நாம அனுஷ்டிச்சமானாக்க ஒரு சொர்க்க பிராப்தி வருது. அந்த இடத்துல ந உஷ்ணம் ந சீதம், அதாவது இப்ப சில அண்டார்டிகா மாதிரி எப்ப பார்த்தாலும் உஷ்ணம் சீதமாகவே இருந்துருக்கிறதோ, இல்ல சில தேசங்கள் மாதிரி அந்த எப்ப பார்த்தாலும் அதி உஷ்ணமாக இருந்துருக்கிறதோ அப்படிலாம் இல்லாத எப்பவும் ஒரு ரொம்ப சீதமும் இல்லாத ரொம்ப உஷ்ணமும் இல்லாத ஒரு வாதாவரணம். அங்க போனா சிரமமே இருக்காது. நமக்கு கொஞ்ச நாள் எதனா காரியம் பண்ணாலே 2 மணி காலம் காரியம் பண்ணாலே சிரமமா போயிடுது. அங்க போனா மொத்த நாளையும் பகவத் தியானம் பண்ணா கூட சிரமமே வராது, எந்த சிரமமும் இருக்காது. ந க்லானிகி ந வியாதயா, வியாதிகளும் அங்க ஒன்றும் கிடையாது. இப்ப இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்ப நாம சாதுர்மாசியம்னு சொல்லக்கூடிய அந்த யாகத்தை அனுஷ்டிச்சிட்டோமானாக்க நமக்கு போறோம், இதுவே பரம புருஷார்த்தம்னு நினைக்கிறவா எத்தனையோ பேர் இருந்துருக்கா. ஆனா அந்த சாதுர்மாசியமும் கூட அந்த யாகம்ன்றது அது ஒரு புண்ணிய விசேஷம். அந்த புண்ணியம் எவ்வளவு வரைக்கும் இருக்கோ அவ்வளவு வரைக்கும் தான் அந்த சொர்க்கத்துல இருக்க முடியும். அந்த புண்ணியம் போயிடுத்துனாக்க மறுபடியும் திரும்பி வர வேண்டியதுதான்றத அந்த அம்சத்தை இவ புரிஞ்சிக்காமல் இந்த விஷயத்த சொல்லிருக்கு. ஆகையால வேதத்துல நான் சாதுர்மாசியம் பண்ணி நான் சொர்க்க பிராப்தியை அடைகிறேன்னு சில பேர் சொல்றா. அவ பண்டிதம் மானினகா, அவெல்லாம் தனக்கே எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவர்களாக இருந்துருக்கா. சப்தாக மூர்காக பண்டிதம் மானினஹா வதந்தி சாட்டுகான் மூடாக யயா மஹத்யாபிரோத்சுகாக. சாட்டுகான் வதந்தி அப்படின்னா அங்க போன சொர்க்கத்துக்கு போனா நம்ம அப்சர ஸ்திரீகளோட ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு பசப்பு வார்த்தைகளை சொல்லி எல்லாரையும் ஏமாத்தப்படும்படியாக பண்றா. இத்தியம் பிரயவாக்கியானி வதந்தி. அதனால என்ன ஆகும்? ரஜசா கோர சங்கல்பாக காமுகாக அகிமன்யவகா, அவள்லாம் காமுக்காளாக ஆசைப்படுறவாளாக ஆயிடுறா. ஆகையால காமுக்காளா போயிட்டாள்னாக்க அப்ப அந்த காமம்ன்றது எந்த விஷயத்துல அப்படின்னா காமம்ன்றது அது பெண்கள் விஷயத்துல இருக்கலாம், பண விஷயத்துல இருக்கலாம், இல்ல எத்தனையோ விஷயங்கள்ல பொருள் விஷயத்துல இருக்கலாம், இப்படி எல்லாம் இருந்துருக்கலாம். ஆகையால இவ
விபரீதத்துல ஈடுபடுபவர்களாக ஆயிடுவா அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவ பண்ற யாகம் கூட பகவதாராதன ரூபமான யாகம் இல்லாத போயிடும். அவ பண்ற காரியம் எல்லாம் கேவல பசுவதத்துல போய் முடிஞ்சு போயிடும். ஸ்ரீயா விபூத்யாபிஜனேன வித்யயா தியாகேன ரூபேண பலேன கர்மணா ஜாதஸ்மயேனந்ததியः சஹேஸ்வரன் ததோ வமன்யந்தி ஹரே பிரியான் கலாஹ. சில பேர் பணத்திமிர், பணத்தினால ஸ்ரீயா விபூத்தியா, அவனுக்கு நிறைய விபூதிகள் ஆளுமை இருக்கு, ஈஸ்வரனாக, அதாவது பல பேரிடத்துல நியமனம் பண்ற சக்தி இருக்கு, கிராமாதிபதியாக இருந்துருக்கான், ராஜ்யாதிபதியாக இருந்துருக்கான். அதனால சில பேருக்கு பிறப்புனால நம்ம உயர்குடி பிறப்புல இருந்துருக்கோன்றதுனாலயோ சில பேருடைய கல்வியினாலேயோ ஒரு கர்வம் ஏற்படுறது. இந்த கர்மாவனால என்ன ஏற்படுறது அப்படின்னா, அதே மாதிரி சில பேருக்கு தான் நிறைய பேருக்கு தானம் பண்றோம், நிறைய கொடுக்கறோம், தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டோம், தான் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கோம், தான் பெரிய வித்யாவானாக இருந்துட்டு இருக்கோம், இப்படி தனக்கு தெரிஞ்ச மாதிரி யாருமே வேதாந்தி கிடையாது, நான் தான் எல்லாம் தெரிஞ்சின்றவன், இப்படி பல விஷயங்கள்ல அவனுக்கு ஒரு கர்வம்ன்றது ஏற்படுறது. அந்த கர்வம் என்ன பண்றோம்னா அவனை குருடனா ஆக்கிடுறதான். குருடனா ஆக்கிட்டு பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற பாகவதாளிடத்துல போய் அபச்சாரப்படுறான். சர்வேஷு தனுபிருத்வஸ்திதம் யதாகமாத்மானமபீஷ்டமீஸ்வரம் வேதோபகீதம் ந ச்ருண்வதே புதாः மனோரதானாம் பிரவதந்தி வார்த்தையா. இப்படிதான் பெரியவாளுடைய உபதேசம், இப்படிதான் வேதம் சொல்றது. இப்படி எல்லாம் நாம சொன்னோம்னா, நீர் என்ன பெருசா வேதம் வாசிச்சுட்டேர், வேதத்தை பண்ணிட்டேர், வேதார்த்தம் எல்லாம் வேத பாஷெல்லாம் நீர் மொத்தம் பார்த்துட்டேரா, நான் பார்க்காது கிடையாது, நீர் சொன்ன மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றானா. அபுதாக அஜ்ஞாகா அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டத விபரீதத்துல போய் அவ இது பண்றா, இந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னா. இங்க ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, லோகத்துல சொல்லச்சு சாஸ்திரமே சொல்லிருக்கு, வியவஸ்திதேஷு விவாக யஜ்ஞ சுராகிரகைஹி ஆசு நிவృత్తిஹி இஷ்டா தனஞ்ச தர்மைக பலம் யதோ வை ஞானம் சவிஜானம் அனுப்பிரசாந்திஹி. சாஸ்திரமே சொல்லிருக்கு, தர்ம பிரஜாபியாம் விரணீமகே பிரஜார்த்தம் விரணீமகேன்னு கல்யாணம் பண்ணிக்கிச்சேயே. இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது என்னத்துக்கு சொன்னா, தர்மார்த்தம் விரணீமகே பிரஜார்த்தம் விரணீமகே, இவள் மூலமாக சத்புத்திரன் நன்மக்கள் பேருக்காக வாயும் நன்மக்களை பெற்று வாழ்வீர்களேன்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியாரே சொல்றாள் இல்லையோ. அப்ப இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறது தானே, இது பெண்டிரால் சுகம்னு நம்ம என்னத்துக்கு நினைக்கிறது, இது சாஸ்திரியமான காரியம் தானே இது. அப்ப அந்த சாஸ்திரியமான காரியத்தை போய் இது பெண்கள் சுகம், அதை நம்ம விட்டுடணும் தியாஜ்யம்னு என்னத்துக்கு சொல்றது ஒண்ணு. அதே மாதிரி பசுமால பேத எஜமான பஞ்சமாக இடாம் பட்சயந்தேன்னு இந்த யாகத்துல பசுஹிம்சன்றது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயம்தான். அந்த எஜமான பஞ்சமான்னு, அதாவது 5 பேர், ரித்விக்குகள் 4 பேர், எஜமானன் 5 பேரா சொல்றது. ஈடா பக்ஷணம்ன்றது அந்த மாம்ச பாகத்துல சிலதை சாப்பிடுறதுன்றது சாஸ்திரத்துல விதிச்சிருக்கிறது. அதை போய் நீ மாம்சத்தை சௌத்ராமணின்னு ஒரு யாகம், அதுல சுராபானமும் சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சௌத்ராமண்யாம் சுராகிரகான் கிருண்ணாத்தின்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி பிரதிகிரகம், பிற பேர் இடத்துல இருந்து யாச்சிக்கிறது, கேட்கறது, அவ கொடுத்து வாங்கிக்கிறதும் சாஸ்திரியமாக தான் சொல்லிருக்கு. அப்படி இருக்கச்சே அதை போய் இகழறது, இப்ப இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, இதெல்லாம் விபரீதமாகும் அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆகும்?
இப்ப சம்சாரத்தை ரட்சணம் பண்றதுக்காக தனார்ஜனம் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்றதுக்கு. பணத்தை சம்பாதிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுல தப்பு கிடையாது, பணம் சம்பாதிக்கிறதுல குழந்தை கிடையாது தப்பு கிடையாது, அப்புறம் யாகம் பண்றதுல தப்பு கிடையாது, எதுலையுமே தப்பு கிடையாது. அப்ப எல்லாமே சாஸ்திரத்துல ஒத்துண்ட விஷயத்த பண்ணிட்டு அது சொல்லச்சு இதெல்லாம் நீ ஐகிகமான பலத்துக்காக நீ பண்ணிட்டு இருக்க, ஆகையில இவன்லாம் மூடனாக இருந்துருக்கான், அறிவில்லாத உண்மையை தெரிஞ்சுக்காதவாளாக இருக்கான்னு இதுதானே சாஸ்திரத்துல ஏதானே ரெண்டும் சொல்லிருக்கு. இப்ப இது என்ன சொல்ல போற, இதுக்கு நேரம் என்ன பதில் சொல்றேன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சொல்ற, நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது வாஸ்தவம். தர்ம பிரஜார்த்தம் விரணீமகேன்னு நன்மக்களை பெறுவதற்கும் தர்மார்த்தம் பிரஜார்த்தஞ்ச விரணீமகேன்னு சொல்றது சாஸ்திரம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த சாஸ்திரத்துல என்ன விதி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க வியவஸ்திதி. அதாவது ஒருத்த கல்யாணம் பண்ணிண்டான்னாக்க கல்யாணம் பண்ணிண்ட அந்த மனைவியோட மாத்திரம்தான் அவன் சேர்ந்து இருந்து குழந்தை பெற்றுக்கிறதோ அவளை திருப்திப்படுத்துறதோ அதெல்லாம் பண்ணமே தவிர தனக்குன்னு ஒரு சுகத்துக்காக பிறரோட போறதோ இல்ல பெண்ணும் பிறரை அனுபவிக்கிறதோ ரெண்டும் சாஸ்திரத்துல அதை ஒத்துக்கல. அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதுவும் சுகத்துவ புத்தி கிடையாது. இது ஒரு சரீர தர்மம்ன்ற ஒரு புத்தியிலையோ அல்லது மனுஷன்ற ஒரு புத்தியிலையோ அது பண்ண போறோம். இப்ப இந்த இடத்துல என்ன சாஸ்திரம் என்ன பண்றது அப்படின்னா வியவஸ்திதி மாத்திரம் சாஸ்திரத்துல சொல்றது. சாப்பிடுறோம், சாப்பிடுறதுல அதுக்கு ஒன்றும் சாஸ்திரம் தேவையில்லை. என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு தான் சாஸ்திரம் வேணும். எப்ப சாப்பிடலாம் எப்ப சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு தான் சாஸ்திரம் வேணுமே தவிர சாப்பிடுறதுக்கோசரம் ஒரு சாஸ்திரம்ன்றது இல்லை. இப்ப இந்த லோகத்துல ஒருத்தம் மனுஷனாகவோ எந்த பிராணியாகவோ பிறந்துட்டான்னாக்க ஆகார நித்ரா பய மைதுனான்னு சொல்லிட்டு சாப்பிடுறதோ தூங்குறதோ பயப்படுறதோ அந்த மைதுனம், அதாவது ஒருத்தரோட சேர்ந்து பெண்கள் ஸ்திரீயோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறதோ இது எல்லாமே சகஜம்தான். அது ஒன்றும் இயல்பான ஒரு விஷயம்தான். இதுக்கு ஒரு சாஸ்திரம் வேண்டாம். ஆனா இந்த சாஸ்திரம் இந்த விஷயத்துல என்ன சொல்றது அப்படின்னா வரையறை பண்றது. எத்யஸ்தி ஏகபத்னித்வம் சீதோபவ ஹனுமதா. சீதா பத்தி சொல்ற, சீதா சொல்ற ஹனுமான் வால்ல நெருப்பு கொளுத்திட்டு ஓட்டி போறான்னா எல்லாத்துக்கும் போறான். அங்கேருந்து ஒத்து சொல்ற உன்னோட ஒரு சேப்பு மூஞ்சா ஒரு குரங்கு ஒண்ணு பேசியிருந்த அந்த மூஞ்சா அந்த குரங்குனுடைய வால்ல நெருப்பு வச்சு தெருவா இழுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு ஒரு ராட்சசி சீதா பிராட்டின்னு தான் சொல்றாங்க. அப்ப சீதா பிராட்டி சொல்றா எத்யஸ்தி பதிசிஸ்ரூஷா, நான் பதிசிஸ்ரூஷ பண்ணது கணக்கு சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா நான் ராமனை தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக நான் இருந்தேன்னாக்கா அப்ப நீ சீதோபவ ஹனுமதான்னு அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்றான், ஹனுமானுக்கு நீ சீதமாக ஆக வேண்டியதுன்னு. அப்ப அந்த சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா ஒவ்வொன்னுலயும் வரையறை பண்றது. அப்போ அந்த ஸ்திரீ புருஷர்களோட சேர்றதுல இப்படி எப்படி ஒரு நியமம் இருக்குன்றத அதுல இருந்து தாண்டது இருக்க அதுதான் தப்பு. அதே மாதிரி வியவஸ்தி யாகத்துல அந்த ஒரு பக்ஷணம் விதிச்சிருக்கிற பிரகாரம் சாப்பிடுறது இருக்க அது தப்பு கிடையாது. நம்மளுடைய ருச்சிக்காக சாப்பிடுறதுன்றது இருக்க அது தப்பு. இந்த மாதிரி அந்த ஒரு நியமத்தை கொண்டுதான் சொல்றதே தவிர இது கிடையாதுன்னு சொல்றது. கிரகேஷு யுஞ்சந்தி கலேபரஸ்ய மிருத்யும் நபஸ்யந்தி துரந்த வீரியம். இப்படி இவெல்லாம் தன்னையே எல்லாம் அறிந்தவனாக நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு அவ வீட்டிலேயே மிருத்யு அவளுக்கு நாசத்தை உண்டு பண்றவன் ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அதை அறிந்து கொள்ளாமல் இவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவ நடந்து கொள்கிறாள். இதுதான் ரொம்ப பிராணபக்ஷோ விஹிதஸ்துராயா ததா பசோராலபனம் நஹிம்சா. வேதத்துல சொன்ன பிரகாரம் இது ஒரு சாஸ்திர விஷயத்தை இந்த இடத்துல சொல்ற. இப்ப யாகத்துல வரச்சே பசுஹிம்சை இருந்துருக்கு, அது பசுஹிம்சையே கிடையாது. நம்ம சித்தாந்தம் அப்படிதான். சில பேர் சொல்லச்சு என்னன்னா நஹிம்சா சர்வாபூதானின்னு சொல்றது, எந்த பிராணிகளுக்கும் துன்பம் ஏற்படுத்தக்கூடாதுன்றது சாஸ்திரம்.
அப்ப அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு, விதிவிலக்கு என்ன அப்படின்னு கேட்டா, யாகிய பசு, யாகத்துல பசு கொண்டு யாகம் பண்ண வேண்டி சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறதுனால அந்த யாகிய பசு தவிர மீதி பசுக்களை ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனை சொல்றா சில மீமாம்சகால் சொல்றா. வேதாந்தியா இருந்துருக்கிற நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, யாகத்துல வர பசுஹிம்சை இருக்க கூட அது கூட பசுஹிம்சை இல்லை. இந்த எஜமானன் விரும்புற சொர்க்கத்தை அந்த யாக பசு இருக்க எஜமானனுக்கு முன்னையே அதுக்கு சொர்க்கம் கிடைச்சு விடுது. நவாவே தன்மிரியசே நரிஷ்யசி தேவாகும் இதேஷி பதிபி சுகேபிஹி யத்ரயந்தி சுக்ருதோ நாபி துஷ்கிருதஹ தத்ரத்வா தேவஸ்ஸவிதா ததாது. வேதமே சொல்றது. நீ செத்து போயிடுறேன்னு நினைச்சுக்காத. நீ உனக்கு ஒரு உத்கிருஷ்டமான ஒரு ஸ்தானத்தை அடைய போகிற. எந்த இடத்தை அடையணும்னு சொல்லி எத்தனை பேர் யாகம் பண்றாளோ, எத்தனை பேர் பிரார்த்தனை பண்றாளோ, அந்த ஸ்தானம் உனக்கு கிடைக்க போறதுன்னு சொல்றதுனால அது ஹிம்சாத்வமே கிடையாது, ஹிம்சையே கிடையாது அந்த இடத்துல என்பதாக சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, மீதி பேரா இருந்துருக்கிறவா, பகவத் கைங்கரியத்தை பத்தி நினைக்காதவர்களாக இருந்திருக்கிறவா, தன்னுடைய சுகத்துக்காக காரியம் பண்றவாளாக இருக்கிறவா, வாசுதேவ பராங்முகாக, வாசுதேவனை பத்தி நினைக்காதவர்களாக ஆயிடுவா. அவ இந்த சம்சாரத்திலேயே தான் வேணுண்டு இருப்பா, வேற கதியே இல்லாத போயிடும் அவளுக்கு. ஆகையால அப்படிப்பட்டவர்களோட சேர்வதை நாம தவிர்க்கணும்ன்றதுக்காக இந்த விஷயத்தை பத்தி சொல்ற. இது வரைக்கும் இருக்கோமா?